بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على محمد وسلم على محمد وبارك على محمد كما صليت وسلمت وباركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم من خاف أدلج ومن أدلج بلغ المنزل ألا إن سلعة الله غالية لا إن سلعة الله الجنة أو كما قال عليه الصلاة والسلام. சென்ற வாரம் சூரத்துல் ஃபலக் ஒரு மேலோட்டமாக நாம் கொஞ்சம் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நாங்கள் இன்ஷா அல்லாஹ் சூரத்துல் ஃபலக்கை கொஞ்சம் விரிவாக நாம் பார்ப்போம். ஓதுங்க. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد صدق الله العظيم. சூரத்துல் ஃபலக் மற்றும் சூரத்துன் நாஸ், இந்த இரண்டு சூறாக்களுக்கும் சொல்வது அல் முஅவ்விததான், பாதுகாக்கக்கூடிய சூறாக்கள். அதாவது பாதுகாப்புக்காக வேண்டி ஒவ்வொரு முஸ்லிமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஃபர்வான தொழுகைக்கு பின்னாலும் ஓத வேண்டிய மிக முக்கியமான சூறாக்கள் தான் இந்த சூரத்துல் ஃபலக்கும் இந்த சூரத்துன் நாஸ். இந்த இரண்டு சூறாக்களையும் அல்லாஹ் ஒரே நேரத்தில் தான் இறக்கினார். இந்த இரண்டு சூறாக்களும் ஒன்றாக இறக்கப்பட்டதற்கு காரணம் என்ன? அது பின்னால் வரும். அதற்கு முன்னால் இந்த சூறாக்களுடைய, இந்த சூரத்துல் ஃபலக் மற்றும் சூரத்துன் நாஸுடைய சிறப்புகள் என்ன? முஸ்லிமில் வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலம் தர, உக்பாவே நீங்கள் பார்க்கவில்லையா, ஆயாத்தின் உன்சிலத் ஹாதிஹில் லைலா, இன்று இரவு அல்லாஹ் 11 வசனங்களை இறக்கி வைத்திருக்கிறார். மொத்தம் சூரத்துல் ஃபலக்லையும் சூரத்துன் நாஸ்லையும் 11 ஆயத்துகள் இருக்குது. சூரத்துல் ஃபலக்ல 5 ஆயத்துகள் இருக்குது,
சூரத்துன் நாஸ்ல 6 ஆயத்துகள் இருக்குது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லம் யுர மிஸ்லுஹுன்ன கத், இது போன்ற சூறாக்கள், இது போன்ற பெருமதியான சூறாக்கள் குர்ஆனில் வேறது இறங்கியது கிடையாது. அது என்ன சூரா? குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ். முஸ்னத் அஹ்மத், அபூ தாவூத், திர்மிதியில் வருகிறது. ஹஸரத் உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார், அமரனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் அக்ரா பில் முஅவ்விதாத்தி ஃபீ துபுரி குல்லி ஸலாத்தின். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் சூரத்துல் இஹ்லாஸ், அதாவது குல் ஹுவல்லாஹு அஹத், சூரத்துல் ஃபலக், குல் அஊது பிரப்பில் ஃபலக், சூரத்துன் நாஸ், குல் அஊது பிரப்பின் நாஸ், இந்த 3 சூறாக்களையும் ஓதுமாறு எனக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டார்கள். அதேபோல் நஸாயில் வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸரத் ஆபிஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகனை பார்த்து சொன்னார்கள், யப்ன ஆபிஸ், ஏ ஆபிஸுடைய மகனே, அலா அதுல்லுக பி அஃதலி மா யதஅவ்வது பிஹில் முதஅவ்விதூன், பாதுகாப்பு தேடக்கூடியவர்கள் எல்லாம் பாதுகாப்பு தேடக்கூடிய மிக சிறந்த பாதுகாப்பை உங்களுக்கு நான் அறிவித்து தரவா? சொன்னார், பலா யா ரசூலல்லாஹ், நிச்சயமாக அறிவித்து தாருங்கள் நாயகமே. சொன்னார்கள், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், ஹாத்தானி சூரத்தான், இந்த 2 சூறாக்களும் தான் மிகவும் பாதுகாப்பு தேடுவதற்கு பொருத்தமான சூறா. இன்னும் பல சிறப்புகள் இருக்கிறது. அடுத்த விஷயம், இந்த சூறா 2ம் ஒன்றாக இறங்கப்பட்டதற்குரிய காரணம் என்ன? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்ததற்கு பின்னால் மதீனாவில் இருக்கக்கூடிய யூதர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பார்த்து பொறாமைப்பட்டார்கள். யூதன், நாங்க சூரத்துல் ஃபாத்திஹால பார்த்தோம், யூதர்களுடைய 22 கெட்ட குணங்களை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். 22 கெட்ட குணம். அதுல ஆக மோசமான ஒரு குணம் தான் பொறாமை. முஸ்லிம்களோட பொறாமை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட பொறாமை. அல்லாஹ்வே குர்ஆன்ல எச்சரிக்கிறான், லதஜிதன்ன அஷத்தன் நாஸி அதாவத்தல் லில்லதீன ஆமனுல் யஹூத், ஏ முஸ்லிம்களே, முஃமின்களே, உங்களுக்கு இந்த உலகத்தில் ஆக பயங்கரமான விரோதி யார் தெரியுமா? யூதர்கள். இப்ப இவன் என்ன செஞ்சான்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்ததோடு முழு மதீனாவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் பக்கம் சாய்ந்து விட்டு, மதீனாவில் இருந்த எக்கச்சக்கமான மதச்சார்பற்றவர்கள், மதீனாவில் இருந்த எக்கச்சக்கமான யூதர்கள் இஸ்லாத்தை கபூல் செய்து விட்டார்கள். இப்ப இவனுக்கு தேவை என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம எப்படியாவது அழிக்கும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம எப்படியாவது கொலை செய்யும். இதற்கு முன்னாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம வரவழைச்சி சாப்பாடு போடுவதை போல ஒரு பெரிய கல்லை தூக்கி நபியுடைய தலையில போட பார்த்தான். அதில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் வந்து காப்பாத்தினான். அத போல இப்ப பார்த்தான், நாங்க என்ன செய்வோம், இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சூனியம் செய்வோம். இது எடுத்த முடிவு. அப்படித்தானே? ஒருத்தர் முன்னுக்கு போறார், ஒருத்தர் நல்லா இருக்கிறார், ஒருத்தர் நல்ல வசதியோட இருக்கிறாருண்டா அவரை புழுத்தாட்டுறதுக்கு என்ன செய்யற? சூனியத்தை செஞ்சுடுற. அவரை அப்படியே படுக்க வைக்கிறதுக்கு சூனியம் செய்யற. இது அன்றிலிருந்து இன்று வரைக்கும் இருக்குது. ஆக கெட்ட ஒரு பண்பு. அல்லாஹ் உரியவர் மன்னிக்காதவரை மன்னிக்கவே மாட்டான். அவ்வளவு பயங்கரமான பாவம். இப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, யூதர்கள் இருந்த பனு ஜுரைக் என்ற கோத்திரத்தை சேர்ந்த லபீத் இப்னுல் அஸம் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சூனியம் செய்து விட்டான். இந்த விஷயம் சஹாபாக்களுக்கும் தெரியாது, நபியுடைய மனைவிமார்களுக்கும் தெரியாது,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கும் தெரியாது. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நிலை எவ்வாறு மாறியது என்றால், ஹத்தா கான யுஹையலு இலைஹி அன்னஹு கான யஃஅலு ஷைஅ வமா ஃபஅலஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஒரு காரியத்தை செய்ததை போல ஒரு எண்ணம் இருக்கும், ஆனால் செய்திருக்க மாட்டான். ஆகிரத்துடைய ரீதியில் அல்ல, வஹியுடைய குர்ஆனுடைய தீனுடைய விஷயத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா இருந்தான். ஆனா துனியாவுடைய காரியத்துல ஏதோ ஒன்றை செஞ்ச மாதிரி இருக்கும், ஆனா செஞ்சிருக்க மாட்டான். ஏன்? சூனியத்துடைய தாக்கம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, 6 மாசம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஷ்டப்பட்டான் இந்த சூனியத்தால. இப்ப அல்லாஹ்கிட்ட ஒரே கேட்கிற, யா அல்லாஹ், எனக்கு என்ன நடந்திருக்குது? எனக்கு நடந்திருக்கிறது என்ன? நீதான் எனக்கு தெளிவு தரணும், நீதான் எனக்கு விளக்கத்தை தரணும், எனக்கு இந்த விஷயத்தை விளங்கப்படுத்து. இப்போ ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன கூப்பிட்டு சொன்னாங்க, யா ஆயிஷா, ஆயிஷாவே, அஷ்அர்தி அன்னல்லாஹ அஃப்தானி ஃபீ மஸ்தஃப்தைதுஹு ஃபீ. நான் எந்த விஷயத்தில் அல்லாஹ்விடம் விளக்கம் கேட்டேனோ அல்லாஹ் அதன் தெளிவை எனக்கு தந்து விட்டான். என்ன யா ரசூலல்லாஹ்? ஒரு நாள் நான் தூங்கிக் கொண்டிருந்தேன், 2 மலக்குமார்கள் என்னிடம் வந்தார்கள். ஒருவர் என்னுடைய தலைமாட்டில் உட்கார்ந்தார், அடுத்தவர் என்னுடைய கால் மாட்டில் உட்கார்ந்தார். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூனியத்துடைய தாக்கத்தால தூங்கிக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் வானத்திலிருந்து 2 மலக்குமார் அனுப்பி இருக்கிறார். ஒருவர் எங்க உட்கார்றார்? தலைமாட்டில, அடுத்தவர் கால் மாட்டில உட்கார்ந்துட்டு ஒருவர் மற்றவரை பார்த்து கேட்கிறார், மா வஜஉ ரஜுல், இவருக்கு என்ன வருத்தம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி, இவருக்கு என்ன வருத்தம்? அடுத்தவர் சொல்றார், மத்பூப், இவருக்கு சூனியம் செய்யப்பட்டிருக்கிறது. கால, அடுத்தவர் சொல்றார், மன் தப்பஹு, இவருக்கு சூனியம் செய்தது யார்? சொல்றார், லபீத் இப்னுல் அஅஸம், லபீத் இப்னுல் அஅஸம் என்ற யூதன் தான் இவருக்கு சூனியம் செய்திருக்கிறார். அடுத்தவர் கேட்கிறார், ஃபி ஐ ஷைஇன், எந்த பொருட்கள்ல சூனியம் செய்திருக்கிறார்கள்? சொன்னார், 3 பொருட்கள்ல செஞ்சிருக்கிறாங்க சூனியம். முதலாவது ஃபி முஷ்டின், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சீப்பு, வ முஷாத்தத்தின், முஷாத்தாண்ட சிக்கு முடி, தலை வாரக்கூடிய நேரத்தில் உதிர்ந்து விழுமே அந்த சிக்கு முடி, அந்த சிக்கு முடி, வ ஜுஃபி தல்இ நக்லத்தின் தக்கரின், ஆண் ஈச்ச மரத்துடைய பாலையுடைய கவர். தென்னை மரத்தில் அந்த பூ பூக்குற பாலை மாறி ஈச்ச மரத்திலையும் பூ பூக்கும், அதுல ஒரு கவர் ஒன்று இருக்கும். அந்த கவர் எடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முடியையும் எடுத்து, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சீப்பையும் எடுத்து, இந்த 3 பொருட்களையும் வைத்து தான் நபிக்கு சூனியம் செஞ்சிருக்குது. நபிக்கே இந்த நிலைமைண்டா நமக்கு என்னவா? அதுக்கு தான் சொல்ற, கண்ட மாதிரி நகங்களை வீசப்படாது, இரவு நேரங்கள்ல நாங்க உடுத்த ஆடைகள்ல வெளியில கொடியில போட்டுட்டு தூங்கப்படாது, சீப்புகளை முடிகளை கண்ட மாதிரி வீசப்படாதேன். யாரு எந்த எண்ணத்தில் இருக்கான்னு தெரியாது. கோவக்காரனுக்கு அது போதும், கோவக்காரனுக்கு அது போதும். ஆகையால ரொம்ப கவனமா இருக்கும். எங்கட உடம்புல இருந்து வெளியாறக்கூடிய கழிவுகள் முடியாக இருக்கலாம், நகமாக இருக்கலாம், அதுக்கு தான் என்ன சொல்ற, மண்ணை தோண்டி புதைச்சுட்டுரும். இப்ப அல்லாஹ் எப்படி அறிவிக்கான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அல்லாஹ்வோட தொடர்பா இருந்தா சோதனை வரும், ஆனா அல்லாஹ்வே முடிவை கொண்டு வருவான். அந்த வைத்தியர் இந்த வைத்தியர் இன்றைக்கு சூனியம் பார்க்கறதுல 100க்கு 90 விதமானது பச்சப்பை. சல்லிக்காக, ஏமாத்துக்காக, தேசிக்காக கொண்டாடுறதும், அதை கொண்டாடுறதும், இதை கொண்டாடுறதும். அல்லாஹு ஆலம், நம்பகரமான உலமாக்கள் இருக்கிறாங்க, உண்மையா செய்யறவங்க இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா 100க்கு 90 பொய் தான் நடக்குது, காசும் ஏமாற்றும். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முடி, அவர்களுடைய சீப்பு, இது 2ஐயும் எடுத்துதான் ஈச்ச மரத்துடைய பாலையில வைத்து சூனியம் செய்யப்பட்டிருக்கிறது. அதுவும் சும்மா செய்யல, நபியுடைய முடியையும் சீப்பையும் ஆண் ஈச்ச மரத்துடைய பாலையில வச்சு ஒரு கவுத்தால கட்டி, அந்த கவுத்துல 11 முடிச்சுகள்,
அதான் 11 ஆயத்து. 11 முடிச்சையும் அவிழ்க்கிறதுக்கு தான் 11 ஆயத். சூரத்துல் ஃபலக்ல 5 ஆயத், சூரத்துன் நாஸ்ல 6 ஆயத், 5 மாறும் 11. அந்த 11 முடிச்சையும் அவிழ்க்கிறதுக்கு தான் 11 ஆயத், 11 வசனங்கள். 11 முடிச்சு போட்டு ஒரு ஊசியால குத்தி தர்வான் என்று சொல்லக்கூடிய கிணத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு பாறாங்கல்லுக்கு கீழே மறைச்சு வச்சிருந்தான். அல்லாஹ் காட்டி கொடுத்துட்டான். இப்ப அடுத்த மலக்கு கேட்கிறார், இந்த சூனியத்தை எங்க வச்சிருக்கிறாங்க? அந்த சூனியம் மதீனாவில் இருக்குது ஒரு கிணறு, அந்த கிணறுடைய பெயர் தர்வான், அந்த கிணத்துக்குள்ளதான் இருக்குது. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? 3 சஹாபாக்கள் அனுப்பினாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த 3 பேரையும் அனுப்பி அந்த கிணத்துடைய தண்ணியை அப்படியே முழுமையாக வெளியில எடுத்து கொட்டினான். கிணறு இறைச்சான். இறைச்சத்துக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கஅன்ன மாஅஹா நுகாஅத்துல் ஹின்னா, அந்த கிணத்து தண்ணி எங்கட கிணறு மாதிரி வெள்ளை நிறத்தில் இருக்கலையா, மரத்தோண்டி தண்ணி. மரத்தோண்டிய நாங்க கலந்தா அந்த தண்ணி என்ன கலர்ல இருக்குமோ அந்த கலர்ல இருந்துச்சான். அந்த கிணத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பேரீச்ச மலங்கள், பேரீச்ச மரத்துடைய தலைகள் எல்லாம் ஷைத்தாண்ட தலைகள் மாதிரி இருந்துச்சான். பயங்கரமான சூனியம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சது. இப்ப உடனே சூனியம் வெளியில் எடுக்கப்பட்டுச்சு. அந்த நேரம் தான் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கினாங்க. சூரத்துல் ஃபலக், சூரத்துன் நாஸை எடுத்துக்கொண்டு இறங்கினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு வசனமாக ஓத 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 அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒவ்வொரு முடிச்சுகளையும் அவிழ்த்து அவிழ்த்து விட்டான். எந்த அளவுக்கு என்றால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஓதி பார்த்தாங்க. சொன்னாங்க, பிஸ்மில்லாஹி அர்கீக, அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு நான் ஓதி பார்க்கிறேன். மின் குல்லி ஷைஇன் யுதீக, உங்களுக்கு தீங்கு தரக்கூடிய ஒவ்வொரு பொருட்கள்ல இருந்தும் நான் ஓதி பார்க்கிறேன். மின் ஷர்ரி ஹாசிதின் வ ஐனின், எல்லா பொறாமைக்காரனை விட்டும் எல்லா கண்ணூர்களை விட்டும் நான் உங்களுக்கு ஓதி பார்க்கிறேன். வல்லாஹு யஷ்ஃபீக, அல்லாஹ் தான் உங்களுக்கு குணத்தை தருவான். 11 சூறாக்களையும் இறக்கி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் ஓதி பார்த்தது. இது ஓதினத்தோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு உஜார் ஒன்று வந்துச்சாம். எந்த அளவுக்கு என்றால் கஅன்னமா நுஷித மின் இகால், கட்டி போட்டவனை அவிழ்த்து விட்டா எப்படி உஜாரா எழும்புவானோ அதை போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஜாராக எழும்பினாங்களா. ஆகையால இதுதான் இந்த 2 சூறாக்களும் இறங்கப்பட்டதற்குரிய காரணம். இப்ப வாங்க நாங்க சூறாக்களுடைய கருத்துக்களை பார்ப்போம். குல், நபியே நீங்கள் சொல்வீர்களாக, அஊது பிரப்பில் ஃபலக், ஃபலக்குடைய ரப்பை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். ஃபலக், ஃபலக் என்றால் என்ன? ஃபலக் என்பதற்கு பல விளக்கங்கள். அதுல தஃசீருடைய தலைவர் ஹஜரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஃபலக் என்று சொன்னா சிஜுனுன் ஃபீ ஜஹன்னம், நரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜெயிலம். அதிகமான உலமாக்கள் முஃபஸ்ஸிரீன்களுடைய கருத்து, ஃபலக் என்று சொன்னால் ஏர்லி மார்னிங், அதிகாலை நேரம். குல் அஊது பிரப்பில் ஃபலக், அப்ப எப்படி அர்த்தம் வரும்? அஊது என்றால் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். யாரை கொண்டு பாதுகாப்பு தேடுகிறேன்? பிரப்பில் ஃபலக், அதிகாலை நேரத்தின் இறைவனை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். பாருங்க, சூரத்துல் ஃபலக் அதிகாலை நேரம் என்பதாக அல்லாஹ் ஒரு சூறாவே இறக்கி இருக்கிறார். சுபகுக்கு பின்னால உள்ள நேரம். அப்ப எவ்வளவு முக்கியமான நேரம் இது. தூங்குற நேரம் இல்லை, சுபகுக்கு பின்னால உள்ள நேரம் இருக்குது. இது செலாக்கள் தூக்கத்துல கழிக்கிற நேரம். சுபகுக்கு பின்னால் சூரியன் உதிப்பதற்கு முன்னால் யார் தூங்குவாரோ உலமாக்கள் எழுதுறாங்க, யஜ்லிபுல் ஃபக்ர், முசீபத்தும் தரித்திரியமும் உண்டாகுமா, வறுமை உண்டாகும். சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னால தூங்கினா, ஏன் அது பரக்கத் செய்யப்பட்ட நேரம். திருமிதியில, அபூதாவுதுல, நசாயில வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
கையேந்தி துவா செஞ்சாங்களாம். அல்லாஹும்ம பாரிக்லி உம்மதி ஃபீ புகூரிஹா, யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்துக்கு அதிகாலை நேரத்தில் நீ பரக்கத் செய்வாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது படையை அனுப்புவதாக இருந்தால் அதிகாலை நேரத்தில் அனுப்புவாங்களாம். ஒரு சஹாபி இருந்தாராம், அந்த சஹாபியுடைய பெயர் ஸஹ்ரு இப்னு வதாஅ அல்-காமிதி ரலியல்லாஹு அன்ஹு. அவர் எப்படி இருந்தாராம்? ஒரு வியாபாரியாக இருந்தாராம். அவருடைய வியாபாரத்தை அவர் சுபஹுக்கு பின்னால அதிகாலை நேரத்தில் ஆரம்பிப்பாராம். ஃபஅஸ்ரா வகஸுர மாலுஹு, அவருக்கு அந்த பரக்கத்தால பெரிய கோடீஸ்வரனா மாறிட்டார். இன்னைக்கு நம்ம கடை திறக்கிற 10 மணிக்கு 11 மணிக்கு பரக்கத்து இல்லை. வியாபாரம் ஆரம்பிக்கப்படணும் அதிகாலை. ராவுக்கு 1 மணி 2 மணி 3 மணி வரைக்கும் கடையை திறந்துட்டு இருக்கிற, அதுக்கு பின்னால சுபகம் இல்லாம தூங்குற, மரா துறக்கிற 11 மணி 12 மணிக்கு. பரக்கத்தான வியாபாரம் என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துல உள்ள வியாபாரம் அதிகாலையோட வியாபாரம் ஸ்டார்ட், இஷாவோட வியாபாரம் முடிஞ்சு. இதுதான் பரக்கத்துக்குரிய வியாபாரம். ஏன்? அது பரக்கத் செய்யப்பட்ட நேரம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்துக்காக துஆ செய்த நேரம். அந்த நேரத்துல நாங்க என்ன நல்ல காரியங்கள் செய்தாலும் அல்லாஹ் அதுல பரக்கத் செய்தான். அதான் அல்லாமா முனாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஃபைதுல் கதீர்ல சொல்றாங்க, யாரு இல்ம தேர்றாரோ, யாரு குர்ஆன் ஓதுறாரோ, யார் மார்க்கத்தை படிக்கிறாரோ, யார் தொழில் செய்யறாரோ, அல்லது சஃபருக்கு போறாரோ, அல்லது நிக்காஹுடைய அக்து செய்ய போறாரோ, அல்லது வேற ஏதாவது நல்ல காரியம் செய்யறாரோ, அவருக்கு ஆக ஏற்றமான நேரம் சுபஹுக்கு பின்னால் உள்ள நேரம். ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்துக்காக துஆ செய்த நேரம். அல்லாஹ் அந்த நேரத்துடைய பெயர்ல ஒரு சூறாவே இறக்கி இருக்கிறான். இன்னொரு சூறா இருக்குது, என்ன? சூரத்துல் ஃபஜ்ர். ஃபஜ்ர்னா சுபஹுடைய நேரம், லேசான நேரம் அல்ல. இந்த உம்மத்துக்கு குறிப்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்த நேரம். அல்லாமா சுஃப்யான் இப்னு உயைனா அவங்களோட ஜாமியில பதிவு செய்றாங்க, சஹீஹான ரிவாயத். சொன்னாங்க, நௌமு அவ்வலின் நஹாரி ஹுர்குன் வ அவ்ஸதிஹி ஹுலுகுன் வ ஆகிரிஹி ஹும்குன். சுபஹுக்கு பின்னால தூங்குறது புத்தியில குறைபாட உண்டாக்குமா? சுபஹுக்கு பின்னால தூங்குறது இருக்கிறேன். நௌமு அவ்வலின் நஹாரி ஹுர்குன், சுபஹுக்கு பின்னால் தூங்குவது நக்ஸுன் ஃபில் அக்ல், புத்தி சுவாதீனத்தை குறைக்கும். வ அவ்ஸதிஹி ஹுல்குன், நடுப்பகல்ல தூங்குவது ஹுல்குன் நபவியுன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத். நடுப்பகல்ண்டா லுஹருக்கு முன்னால உள்ள நேரம். அதுக்கு தான் என்ன சொல்ற? கைலூலா. என்ன தூக்கம்? கைலூலா. எங்கட பிள்ளைகள், மதரசா மாணவர்கள், நாங்க அல்லாஹ்ட பாதையில போற மக்கள் எல்லாம் கைலூலா தூக்கத்தை மிஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்? உலமாக்கள் எழுதுறாங்க, ஆய்வாளர்கள் எழுதுறாங்க, அந்த நேரத்துல தூங்கினா, துஹருக்கு முன்னால உள்ள நேரம் சுன்னத்தான நேரம், அதுல தூங்கினா புத்தி வளர்ச்சி உண்டாகும். இந்த அளவுக்கு என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கீலு, ஏ முஸ்லிம்களே, நீங்கள் கைலூலா தூங்குங்கள். கைலூலாண்டா எப்ப? லுஹருக்கு முன்னால, லுஹர் வரைக்கும் தூங்குறது. ஒரு 11 மணி 11:30 கொஞ்ச நேரம் தூங்கினாலும் போதும். லுஹருக்கு பாங்கு சொல்லும் வரைக்கும் தூங்கலாம். நீங்க தூங்குங்க, கைலூலா தூங்குங்க. ஃபஇன்த ஷைத்தான லா தகீலு, ஏன் தெரியுமா? ஷைத்தான்கள் தான் கைலூலா தூங்காதான். ஷைத்தான் சுபஹுக்கு பின்னால தான் தூங்குற போல. ஷைத்தான்களுக்கு கைலூலா தூக்கம் தூங்குறதுக்கு விருப்பம் இல்லையா? ஆகையால நல்லடியார்களுடைய பழக்கம் தான் என்ன? கைலூலா தூக்கம் தூங்குவது. இப்னு ஹிப்பான் தபரானில வரக்கூடிய ஹஸனான ரிவாயத். சொன்னாங்க, மூணாவது வஆகிரிஹி ஹும்குன், யார் பகலுடைய கடைசி பகுதியில தூங்குவாரோ அவன் மடையனாக மாறிடுவான். அது என்ன டைம்? அசருக்கு பின்னால தூங்குறது. அப்ப அசருக்கு பின்னால மகரிபுடைய நேரம் இருக்குது. ஒரு நோய், ஒரு தங்கடம், ஒரு பிரயாணம் போனார், இது வேற விஷயம். சிலருடைய வளமை என்னன்னா இது தூங்குறது சுபஹுக்கு பின்னால இல்ல. சூரியன் உதிச்சதுக்கு பிறகு தூங்குங்க, அசருக்கு முன்னால தேவண்டா தூங்குங்க. ஆகையால வெறுக்கப்பட்ட நேரம் தூங்குறதுக்கு சுபஹுக்கு பின்னால தூங்குறதும் புத்தியில குறைபாடு உண்டாக்கும். அசருக்கு பின்னால தூங்குறதும் மடத்தனத்தை உண்டாக்கும், புத்தி
புத்தியுடைய வளர்ச்சியை உண்டாக்கும். சுன்னத்தை அமல் செஞ்ச நன்மை கிடைக்கும். எப்ப தூங்குறது தெரியுமா? கைலூலா தூங்குறது. கடைப்பிடிப்போமா? இன்ஷா அல்லாஹ். தொழில் இருக்குது, கஷ்டம், அதெல்லாம் தங்கடம் வேற விஷயம். ஆனா நாங்க ஃப்ரீயா இருக்கிற நாங்க என்ன செய்யணும்? மௌத்துக்கு முன்னால இந்த சுன்னத்துகளை ஹயாத்தா போகணும். அல்லாஹ் பெரிய கூலிகளை தருவார். ஆகையால அப்ப சுபஹுக்கு பின்னால என்ன செய்யற? சுபஹுக்கு பின்னால தூங்குற இல்லாட்டி என்ன செய்யற? அல்லாஹ் சொல்லித்தாரான், நீங்க சுபஹுக்கு பின்னால என்ன செய்யணும்? வஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக قبل طلوع الشمس وقبل غروبها. சுபஹுக்கு பின்னால தூங்கினாலும் தருத்திரி என்று சொல்றீங்க, அசருக்கு பின்னால தூங்கினாலும் தருத்திரி என்று சொல்றீங்க. அப்ப சுபஹுக்கு பின்னாலையும் அசருக்கு பின்னாலையும் என்ன செய்யற? அல்லாஹ் சொல்றான், சுபஹுக்கு பின்னால தூங்குற நேரம் அல்ல, நீ சுபஹானல்லாஹ் சொல்ற நேரம் அது. சுபஹு தொழுவத்துக்கு பின்னால திக்ர் செய், அசர் தொழுவத்துக்கு பின்னால திக்ர் செய். அல்லாஹ் காலையிலையும் மாலையிலையும் இடையில உள்ள எல்லா தேவைகளையும் நீக்குவான். இது அல்லாஹ்வுடைய பொறுப்பு, அல்லாஹ்வுடைய வாக்கு. அதுதான் குல் அஊது பிரப்பில் ஃபலக். அல்லாஹ் தான் எல்லாத்துக்கும் ரப்பு. நாங்க சூரத்துல் ஃபாத்தியால பார்த்தோமே, 996 இடங்கள்ல அல்லாஹ் குர்ஆன்ல ரப் என்ற வார்த்தையை மட்டும் பாவிக்கிறான். எல்லாத்துக்கும் ரப் அவன் தான். வஹுவ ரப்பு குல்லி ஷை அகைரல்லாஹி அப்கி ரப்பன்.